மதுசாமிலானந்தம் புக்கில் இருக்கிற நாவல் இலக்கியத்திலிருந்து வினாவிடை பார்ப்போம். சுகுண சுந்தரி சரித்திரம் எனும் நாவலை எழுதியவர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை. மஞ்சள் அறையின் மர்மம் எனும் நாவலின் ஆசிரியர் யார்? ஆரணி குப்புசாமி முதலியார். துப்பறியும் புதினங்களை தமிழில் தந்தவர்கள் யார்? மேதாவி, தமிழ்வாணன், சிரஞ்சீவி, வேலவன், வடுவூர் துரைசாமி ஐயங்கார், ஜே.ஆர். ரங்கராஜ். பண்டைய உரையாசிரியர் தம் உரைநடையினை பின்பற்றி நாவல் எழுதியவர் யார்? பரதிமாற் கலைஞர். மதிவாணன் நாவல். ரெய்னால்ட்ஸ் எழுதிய நாவலின் மொழிபெயர்ப்பு நாவல் எது? குமுதவள்ளி அல்லது நாகநாட்டு அரசி. கல்கியின் முதல் நாவல் எது? கள்வனின் காதலி. வரலாற்று நாவல் இலக்கிய வழிகாட்டி என அழைக்கப்படுபவர் யார்? கல்கி. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என போற்றப்படுபவர் யார்? கல்கி. தேசிய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்ட கல்கியின் நாவல் எது? அலையோசை. பெண்மனம் எனும் நாவலின் ஆசிரியர் யார்? லட்சுமி. அரசியல் கருத்துக்களையும் அரிய கொள்கைகளையும் வைத்து நவீன புதினங்கள் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர் வாரா. கமலாட்சி, சிவகுமாரன் எனும் இரு நாவல்களின் ஆசிரியர் யார்? வில்லியம் பொன்னுசாமி பிள்ளை. புதின இலக்கிய பெருவேந்தர் என போற்றப்படுபவர் யார்? மூவா. பெற்றமனம், கயமை இவ்விரு புதினங்களின் ஆசிரியர் யார்? மூவா. மகிழம்பூ எனும் நாவலின் ஆசிரியர் யார்? கு. ராஜவேலு. அந்த மகிழம்பூ நாவல் நான் எழுத தப்பாக எழுதியிருக்கேன். மகிழம்பூ நாவலோட ஆசிரியர் கு. ராஜவேலு. அவர் தான் எழுதியிருப்பார். இவர் மூவா எழுதின நாவலை பின்பற்றி எழுதுகிறார். விஷ விருட்சம் எனும் நாவலின் ஆசிரியர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. மார்க்சிம் கார்கியின் 3 தலைமுறைகள் நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? தோமுசி ரகுநாதன். சோலைமலை இளவரசி எனும் நாவலின் ஆசிரியர் யார்? கல்கி. சங்கர்லால் எனும் கற்பனை பாத்திரத்தை தன்னுடைய நாவலில் இடம்பெறச் செய்தவர் யார்? தமிழ்வாணன். மலையாள மொழியில் முதலில் எழுதப்பட்ட நாவலின் பெயர் யாது? குண்டலதா. 1887 வருடம்.